friends, welcome to D Art Fashion House. Instep யூஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி ஸ்லீவ்ல டிரா பண்றோம்ன்றதை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்ப ஸ்லீவ்ல சென்டர் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிருக்கேன் ஒரு லைன். தென் அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் லைன் தெரியுது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன்ல வந்து லைன்ஸை மார்க் பண்றேன். இந்த லைன்ஸ் கரெக்டா பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சஸ்க்கு கரெக்டா வரும். உங்களுக்கு கீழே வந்து எப்பவும் போல ஜரி த்ரெட்ல 3 லேயரும், நெக்ஸ்ட் சுகர் பீடு, அடுத்து 3mm பீடு, நெக்ஸ்ட் சுகர் பீடுன்னு லைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் லைனில் நான் எப்பவும் போல் 1.5 இன்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு புட்டாஸ் வரா மாதிரியும், நெக்ஸ்ட் லைனில் வந்து கீழே ஃபஸ்ட்டுலேருந்து 3/4 இன்ச்சஸ்க்கு வரா மாதிரி பீட்ஸ் வரா மாதிரியும் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு சொல்லி கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இன்ச்சஸ் மார்க் பண்ண பிளேசஸில் வந்து சுகர் பீடு 4mm பீடு சுகர் பீட் வரா மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அந்த பீட்ஸ் வந்து அந்த மார்க் பண்ண பிளேசஸில் வந்து வரா மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப் வரா மாதிரி இருக்கும். அந்த பிளேசஸில் வந்து ஒரு 4mm பீடு தென் சுகர் பீடை யூஸ் பண்ணி பார்டர் லைன் மாதிரி அழகாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிம்பிளான ஸ்லீவ் ஒர்க் டிசைன் தான். இந்த ஸ்லீவ் ஒர்க் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.